அனைவருக்கும் வணக்கம். பெட்ஸ் டைரி பேஜஸ் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான காணொளி எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஊருக்கு செல்ல வேண்டிய நேரம் வரும்பொழுது நம்ம செல்லப்பிராணியை உடனே அழைச்சிட்டு போக முடியல அப்படின்னா, அவங்கள ஒரு பெட் போர்டிங்கில் தான் நம்ம விட்டு போக வேண்டியிருக்கும். சில சமயங்களில் நம்மளுக்கு நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோ உதவி செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம பெட் போர்டிங் தேர்வு செய்ய வேண்டிய சூழல் தான் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு சரியான பெட் போர்டிங்கை எப்படி தேர்வு செய்ய, அந்த பெட் போர்டிங் சரியானதானா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வசதிகள் அங்கே இருக்குன்னு எதிர்பார்க்கணும், என்னெல்லாம் கேள்விகள் நம்ம அவங்கள கேட்டுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்ப்போம். இன்றைக்கி காணொலியில் நம்ம வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட் கேர் சென்டரை வந்து கவர் பண்ணுறோம். அந்த பெட் கேர் சென்டரில் என்னென்ன வசதிகள் இருக்குது, அவங்க குட்டிகளை பார்த்துக்கிறது எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க, அங்கே எனக்கு ஏற்பட்ட அனுபவம், எங்கள் குட்டியை 2 வாட்டி இங்கே விட்டுருக்கோம், அது எப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஊருக்கு போகும்போது நமக்கு வந்து நம்ம செல்லப்பிராணியை கூட்டிகிட்டு போகலன்னா அது எங்கே விடலாங்கிறது தான் முதல் கேள்வி, பெரிய கேள்வியாக இருக்கும். செல்லப்பிராணியை வளர்க்குறவங்களுக்கு அது நாயோ பூனையோ கிளியோ எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அது பிரிஞ்சிருக்கிறதே முதல்ல பெரிய சவாலான விஷயம். அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா, நம்ம செல்லப்பிராணியை விட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு கவலை, குற்ற உணர்வு ஏற்படும். அப்படி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு, நம்ம குட்டி என்ன செய்யுதோ, ஒழுங்காக சாப்பிடுதா, தனிமையாக உணருதா அப்படின்னு நிறைய யோசிப்போம் அதை பற்றி. நாங்கள் வந்து செடியை 2 முறை பெட்கேரில் விட வேண்டி வந்தது. நல்வாய்ப்பாக எங்கள் செடியோட விலங்கு நல மருத்துவரோட பராமரிப்பில் அவருடைய பெட்கேரில் நாங்கள் திரும்பி வர வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக விட முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த பெட்கேரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதல் விஷயத்துக்கு, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு சரியான பெட் போர்டிங்கை தேர்ந்தெடுப்பது ஏன் அவசியம்? இப்போ பெட் போர்டிங் அப்படிங்கிறது வெறும் நம்ம செல்லப்பிராணியை தங்க விட்டுட்டு போகிற இடம் கிடையாது. நம்ம கூட இல்லாத போது அது நம்ம குட்டிக்கு 2வது வீடாக இருக்கணும். அங்கே பாதுகாப்பு, சுகாதாரம், கவனம் இது எல்லாத்தையும் விட செல்லப்பிராணி மேலே பரிவும் அக்கறையும் காட்டுறவங்களாம் இருக்கணும். இந்த பெட் போர்டிங் ஃபெசிலிட்டியில் என்னென்ன வசதி இருப்பதை நாம் உறுதிப்படுத்திக்கணும். இப்போ நம்ம கண்டிப்பாக உறுதிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதன்மையானது ஆக்சுவலாக பார்த்தோம்னா 24 மணி நேரம் மருத்துவ வசதி. இதுதான் ரொம்ப முக்கியமானது, மிகவும் அடிப்படையானது. நம்ம செல்லப்பிராணிக்கு நம்ம அங்கே விட்டு செல்லும் நேரத்தில் ஏதாவது ஒரு எதிர்பாராமல் ஒரு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக கவனிப்பதற்கு 24 மணி நேர மருத்துவ வசதி கண்டிப்பாக இருந்தாகணும். அடுத்ததாக சுகாதாரமான பாதுகாப்பான சூழல். அங்கே தரை, படுக்கை, உணவு கிண்ணம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி அங்கே அந்த இடத்த விட்டு நம்ம பெட் தப்பித்தறி கூட வெளில ஓடிடாமல், அப்படி அதே மாதிரி அவங்களுக்கு பெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியான ப்ளேஸாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடுக்கில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு மாதிரியான நிலைமையோ சூழலோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த இடம் பக்காவாக ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி ப்ளேஸாக இருக்கணும். நல்ல காற்றோட்டம் மற்றும் குளுமை. செல்லப்பிராணிகளுக்கு நல்ல காற்றோட்டம் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப முக்கியமாக வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை மாதிரி நகரங்களில் அவங்களுக்கு உடல் ரீதியான அசௌகரியங்கள், ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் போன்றவை வெயில் காலத்தில் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் நம்ம செல்லப்பிராணி தங்குற இடம் வந்து வெப்பம் இல்லாமல் குளுமையாக இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். குளிர்சாதன வசதி தேவைப்படுறவங்க அந்த வசதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தனியான இடம். அங்கே வந்து ஒரே ஒரு பெட் இருக்க போகிறதில்ல. அதனால் பல பெட்ஸ் இருக்கும்பொழுது ஒவ்வொன்றத்தோட மனநிலை, உடல்நிலை எல்லாமே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். பாதுகாப்பு காரணம், இந்த மாதிரியான காரணங்களால் ஒவ்வொரு பெட்டுக்குமே தனி இடம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இருக்கணும். விளையாட்டு கூடம். மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்குது. இது செல்லப்பிராணிக்கு ரொம்ப அவசியம். விளையாடுறதுக்கான இடம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். தினசரி நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி. எப்படி நம்ம தினமும் நடைப்பயிற்சி கூட்டிகிட்டு போகிறோமோ அதுபோல் பெட்கேர்லேயும் தினம் நடைப்பயிற்சி கூட்டிகிட்டு போகிற வசதி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செல்லப்பிராணிக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறையும். அடுத்ததாக சாப்பாடு நேரம். ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு நேரத்தை அவங்க கடைப்பிடிப்பாங்களா? நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கிற அதே நேரத்தை அவங்க கடைப்பிடிக்கணும். அந்த உணவு, அந்த நேரம் இதெல்லாம் அவங்க செய்வாங்களா? அதுக்கான வசதி அங்கே இருக்கா? ஆள்பலம் இருக்கா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே கேள்வி கேட்க நம்ம தயங்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து அங்கே விட்டு போவது நம்மளுடைய செல்லப்பிராணியை, நம்ம குடும்ப உறுப்பினரை அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சிட்டே ஆகணும். இதில் எந்த தப்பும் இல்லை, இது சரியானது. அதனால் தயங்காமல் கேள்வி கேட்டு உறுதிப்படுத்திக்கோங்க. நீங்கள் முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தானா, பகலோ இரவோ ஒரு அவசர சூழல் ஏற்பட்டால் விலங்கு நல மருத்துவரின் உதவி கிடைக்குமா? இந்த கேள்வி தான் நீங்கள் முதல்ல கேட்கணும். விலங்கு நல மருத்துவர் அதே பெட் போர்டிங்கில் இருந்தார், அது சேர்ந்தவராக இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா
உடனடியாக அவங்களை தொடர்பு கொண்டு மருத்துவ வசதி கொடுக்க ஏற்பாடு செய்ய முடியுமா அங்கே அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முதன்மையான கேள்வி. அடுத்ததாக செல்லப்பிராணியை பார்த்துக்க போகிறவங்க யார்? அவங்களுக்கு நடைப்பயிற்சி கொடுக்குறதோ, உணவு கொடுக்குறதோ, கூட்டி விளையாடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவங்க அதுக்கான பயிற்சி பெற்றவங்களா, அவங்களுக்கு அதுக்கான பொறுமையும் விருப்பமும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் குட்டியோட படுக்கை, சாப்பாடு மற்றும் தண்ணீர் கிண்ணம், பொம்மை இதெல்லாம் நீங்கள் கூட கொண்டு வந்து அங்கே கொடுக்கலாமா அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ஏன்னா பழகின வாசனை இருக்கும்போது உங்கள் குட்டிக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் குறைகிறது. அதனால் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒரே நேரத்தில் அங்கே எவ்வளோ செல்லப்பிராணிகள் தங்கும் அப்படிங்கிறத கேட்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல அளவுக்கு மீறி செல்லப்பிராணிகள் இருந்ததுன்னா உங்கள் குட்டிக்கு அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒருவேளை குட்டிகளுக்குள்ளே சண்டை வந்தாலோ, இல்லைன்னா ஏதோ ஒரு குட்டி மன அழுத்தத்தால் ஒழுங்காக சாப்பிடாம அந்த மாதிரியான சிக்கல் இருந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறத கேட்கணும். அங்கே இருக்கிற காலம் முழுக்க தினமும் புகைப்படம் மற்றும் வீடியோ அனுப்புவாங்களா? ஃபோன் அடித்தா உடனே அட்டென்ட் பண்ணுவாங்களா? அப்போ அட்டென்ட் பண்ண சூழல் இல்லைனாலும் நம்ம ஃபோன் பண்ணால் திரும்பி அப்புறம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கு முறையாக தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அவங்க எப்படி உறுதிப்படுத்திப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே கேட்டுக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்து அவங்க வேக்சினேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா குட்டிகள்கிட்டையும் கேட்டு வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதை அவங்க கேட்கலனாலுமே நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு பெக்கரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம அங்கே போய் விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஒருத்த தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நண்பர் மூலமாகவோ இல்லை ஃபோன்லேயோ இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்தோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நேராக போய் ஒரு முறை அந்த இடத்த பார்த்து விடுவது எப்பயுமே நல்லது. பார்த்து நேரடியாகவும் உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் ஊர் போகிறீங்க அப்படின்னா வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு சின்ன ட்ரையல் பார்க்கலாம். ஒரு நாள் விட்டு பார்க்குறது அந்த மாதிரி ஒன்று செஞ்சிங்கன்னா உங்கள் பெட்டு அங்கே எப்படி இருக்காங்கன்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கே கூட இது கொஞ்சம் பழக்கமாகலாம். திடீர்னு ஒரு 10 நாள் நீங்கள் ஊர் போயிட்டீங்கன்னா உங்கள் பெட்டுக்கே கூட மனசு ரொம்ப சங்கடமாகவும் அழுத்தமாக உருவாகும். அதை வந்து என்ன தான் பெட் கேரில் சிறப்பாக பார்த்துக்கிட்டாலும் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த முயற்சியை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பெட்டை நீங்கள் தங்க வைக்க அனுப்பும்போது பெட்டுக்கு பழக்கமான போர்வை, பொம்மை, ஏன் உங்களுடைய சட்டை நீங்கள் ரெகுலராக போடுற சட்டையை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா பழகின வாசம் அவங்க மனசை ஆற்றுப்படுத்தும். கண்டிப்பாக பெட் கேரில் விடுறதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் அப்டேட்டாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. உங்கள் பெட்டை வந்து பெட் கேரில் விடும்பொழுது நீங்கள் முக்கியமாக ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பெட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி ஒரு அவசரம் ஏற்பட்டால் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான எண்கள், ஒரே ஒரு எண் மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணையும் கொடுத்து வைக்கலாம். இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஷேர் பண்ணும்போது ஒருவேளை உங்கள் பெட்டுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உணவை கொடுக்கவும் தவிர்க்கவும் கொடுக்கக்கூடாத உணவை தவிர்க்கவும் செய்வாங்க. இந்த காணொலியின் துவக்கத்தில் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்க்க போவது வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்மேன் கிளினிக் என்கிற பெட் கேர் சென்டர் மற்றும் கிளினிக். இந்த பெட் கேர் சென்டர் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே நாய், பூனை, கிளி உள்ளிட்ட பறவைகள் மற்றும் பல வகையான செல்ல பிராணிகள் பாதுகாப்பாக தங்குகின்றனர். ஆமை கூட தங்கி இருக்கு. நான் மேலே சொன்ன அனைத்து விதமான வசதிகளும் இங்கே இருக்குது. விருப்பப்படும் பெற்றோர் குளிர்சாதன அறையை தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் செல்லப்பிராணியோட பசி, தூக்கம், தாகம், நடைப்பயிற்சி உள்ளிட்ட அனைத்து தேவைகளும் கவனிக்கப்படுவதோடு மன அழுத்தம் ஏற்படும் குட்டிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்க வைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சிறப்பு தேவை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இவங்ககிட்ட தெரிவிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பயிற்சி உங்கள் நாய்க்கு கொடுக்கணும், அடுத்தவங்க மேலே தாவக்கூடிய தன்மை உங்கள் நாய்க்கு இருக்குன்னா தாவாமல் இருக்கிறது எப்படி, ரொம்ப அதிகப்படியாக குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரிப்படுத்தணும், அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்க சொன்னாலும் நீங்கள் பெட் போர்டிங்கில் விட்டுற அந்த காலத்தில் இந்த பயிற்சி அவங்க கொடுப்பாங்க. சிலர் வந்து அவங்க நாயை வந்து இவங்கக்கிட்ட யாரோடையும் பழகிறது இல்லை, இன்னொரு நாய்க்குட்டியை பார்த்தா குறைக்கிறான், மேலே தாவறான், அந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. இங்கே விட்டுட்டு போகிற அந்த காலத்தில் இவங்க அதையும் சரி செய்வாங்க. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களோட உதவியை நாடலாம். அதில் இன்னொரு கூடுதலான ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா டாக்டர் பக்தா அவர்களின் மேற்பார்வையில் இது இயங்குவது. அவர் ஒரு தேர்ந்த மூத்த விலங்கு நல மருத்துவர். இவருடைய செயல்பாடுகளுக்காக இவர் மருத்துவத்துறையில் விலங்கு நல மருத்துவத்துறையில் விலங்கு நல வாரியத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இவர் செய்த பல சேவைகளுக்காகவும் பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறாரு. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது அவருடைய 5 அம்ச திட்ட அமல்படுத்தலில் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்போதிலிருந்தே பல்வேறு துறைகள்ல உணவு பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல இவர் பெரும் பங்காற்றியிருக்கிறாரு. விலங்குகள வந்து கொடூரமா கொல்லப்படுவது, அதை வந்து தவிர்ப்பதிலேருந்து பல விஷயங்களுக்கும் இவர் பங்காற்றியிருக்கிறாரு. முக்கியமா சொல்லப்போனா, முன்னாடி மூர் மார்க்கெட் பக்கம் வண்டலூர் ஜூ முதல்ல அங்க இருந்தபோது ஆரம்பத்தில ஜூ இருந்தபோது, அங்கேருந்து யானைய வந்து யாரோ ஒரு பெரிய பிரமுகரோட வீட்ல அவங்க வீட்டு குழந்தைக்கு பிறந்த நாள்னா கூட, இந்த யானைய வந்து அங்கேருந்து அவ்ளோ தூரம் நடத்தி கூட்டு வந்து மாலை போட வச்சு, அத ஃபோட்டோ எடுத்துக்கிறது அந்த காலத்துல ஒரு வழக்கமா இருந்திருக்கு. அதுக்காக யானை நடந்து வர தூரத்த பாருங்க. அவ்ளோ பெரிய விலங்கு. அவ்ளோ தூரம் நடந்து வந்தா, இவங்க வந்து ஏதோ ரூபாய குடுப்பாங்க. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெருமிதமா இருக்கிற விஷயமா இருக்கு. ஆனா அந்த யானைக்கு அது எவ்ளோ பெரிய சோதனையான, வேதனையான விஷயம். நான் வந்து சட்டம் இயற்றி, இனி விலங்குகளை இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அமல்படுத்துறதுல டாக்டர் பக்தா அவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவருடைய பேட்டிகள் சிலதை நீங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க. விரைவில் அடுத்த காணொளியில் அவருடைய பேட்டியோட சில முக்கியமான தகவல்கள் அவர் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அடுத்த காணொளியையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பெட்மேன் கிளினிக்கில் நாய், பூனை முதல் பல விதமான விலங்குகள், சேவல், கோழி, முயல், ஆமை, பறவைகள் அப்படின்னு பலவிதமான விலங்குகள் இங்கே தங்கி செல்கின்றன. இதில் சிகிச்சை பெறுவதை தவிர தங்கி சென்று ஒரு விருந்தாளியை தங்கி செல்லக்கூடிய விலங்குகள் ஏராளமாக உண்டு இங்கே. இவங்களை பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் பக்தா அவர்களின் மேற்பார்வையில் இதில் முக்கிய பங்காற்றுவது அப்படின்னு பார்த்தா அவருடைய மகன் திரு ரமேஷ் பக்தா அவர்கள். அவருக்கு உறுதுணையாக அவரின் தாயார், அதாவது டாக்டர் பக்தா அவர்களின் மனைவி மற்றும் ரமேஷ் பக்தா அவர்களின் மனைவி, அவருடைய மகன், இவங்க எல்லாருமே, அதாவது பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே விலங்குகள் மேலே ரொம்ப ஆர்வம் அக்கறையும் கொண்டவங்களாக இருக்கிறதுனால ரொம்ப அர்ப்பணிப்போடு இதை செய்கிறாங்க. அதனால தான் அங்கே வரக்கூடிய விலங்குகளுமே வந்து ஒரு குடும்பமாக அவங்க கூட பழகி ரொம்ப பல மாதங்கள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளும் இருக்குது. திரும்ப திரும்ப அங்கே விட்டு செல்லக்கூடிய விலங்குகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே இருக்காங்க. இங்கே தங்குவதை தாண்டி இவர்கள் இருக்கக்கூடிய இப்போ க்ரூமிங் செய்யணும், நெயில் கட் பண்ணுறதோ அந்த மாதிரி என்ன வகையான நாய்களுக்கான தேவை, அவருடைய உடல் பராமரிப்பு தேவை எதுவாக இருந்தாலுமே இங்கே ரொம்ப சிறப்பாக அது ரமேஷ் பக்தா அவர்கள் செஞ்சிருவார். அதனால் உங்களுக்கு நாய்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், பயிற்சி தேவைப்பட்டாலும் நீங்கள் இங்கே குறிப்பான தகவல்களை, குறிப்பான தேவைகளை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதையும் சிறப்பு கவனம் எடுத்து சரி செஞ்சு தருவாங்க. செடி இங்கே தங்கியிருந்த போது 2 முறையுமே எங்களுக்கு வந்து தினமும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அனுப்பிட்டே இருந்தாங்க. நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பொறுமையாக பதில் சொன்னாங்க. எங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருந்தது. ஒரு பெரிய பலமாக இருந்தது. உங்கள் செல்ல பிராணியை பெட்மேன் கிளினிக்கில் தங்க வைக்க விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்கேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.